ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவை கேட்குற ஒவ்வொருத்தரும் 48 மணி நேரத்தில் நல்ல செய்தியோட சாயி உங்களை தேடி வரணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை பேச ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி சாய்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதை கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் இன்னும் 48 மணி நேரத்தில் நல்ல செய்தியோட சந்தோஷமாக சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி சாய்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எதனால் நன்றி சொல்லியிருக்காங்கன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாய்ராம். சாய் மோட்டிவேஷன் ஃபேமிலிக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, எங்கள் அக்கா பொண்ணு ஆஃப்டர் 6 இயர்ஸ் கன்சீவ் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் தேர்ஸ்டே தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இது எல்லாமே சாயப்பாவால் தான் ஆனது. ரொம்ப பயங்கரமாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். சாயப்பா சொல்ல மாதிரி பொறுமை, நம்பிக்கை இது ரெண்டுமே இருந்து ரொம்ப நானும் எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே சாயப்பா கிட்ட ரொம்ப வேண்டி கெஞ்சி கூத்தாடி என்னால் நல்ல பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கிறதுனால இது கிடச்சிருக்கு. எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த. இதை சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால எப்போதுமே சாயப்பாவை விட்டுறாதீங்க. நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வேண்டுறது கண்டிப்பாக சாயப்பா தருவார். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ சாயப்பா. நம்ம சாய் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் நாள்தோறும் சாய்க்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நீங்களும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிச்சுட்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக தான் இந்த மாதிரி நிறைய நல்ல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்துக்கும் இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நம்ம நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தால் தான் அதற்கான அந்த முழு பலனும் கிடைக்கும். ஏன்னா அந்த நல்ல எண்ணங்கள் ஒன்றாக சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியை உருவாக்கும், பாசிட்டிவான சக்தியை உருவாக்கும். அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்துக்கும் அது நல்லதாக அமையும். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் பதிவை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடைசி 2 நிமிடம் நான் சொல்லுவேன்ல, இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலான்னு அந்த பிரார்த்தனை நேரத்தில் கலந்துக்கோங்க. ஏன்னா அந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் கலந்துக்கிட்டாலும் ஆனால் ஆத்மார்த்தமாக அந்த பதிவோட இறுதி 2 நிமிடங்கள் அதுதான் முக்கியம். எப்போ கேட்டாலும் பரவாயில்ல. அதாவது வேறு நேரத்தில் கேட்டால் கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற அதே டைமில் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இன்னொரு நபரும், அதாவது இன்னும் ஒரு சிட்டுக்குருவியும், உங்களை மாதிரி பாபாவால் கட்டி இழுக்கப்பட்ட ஒரு சிட்டுக்குருவியும் உங்களை மாதிரி அந்த பதிவில் இணைந்திருக்கும். அவங்களும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நீங்களும் ஒன்றா இணைந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்காகவும். இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்ல, 48 மணி நேரத்தில் நல்ல செய்தியோட சாயை தேடி போய் நல்ல செய்தியோட நன்றி சொல்லணும்னு. அதே தான் இந்த பதிவை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க அனைவரும், இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுற அனைவரும் நல்ல செய்தியோட சாய்க்கு நன்றி சொல்லணும்னு இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இது நிச்சயமாக சாத்தியமாகும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து கேட்டோம்னா நிச்சயமாக சாய் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம எல்லோரும் உடல் ரீதியாக இணைந்து இல்லை, அதாவது நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல கூடி பிரார்த்தனை பண்ணல. ஆனால் ஆத்மார்த்தமாக உலகத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் வேறு மண்ணில் நம்ம எல்லோரும் எப்படி ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆகியிருக்கோம். இந்த ஆத்மார்த்தமான கனெக்ஷன் அது மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியை உருவாக்கும். நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட 50 நாட்டை சேர்ந்தவங்க 50 நாட்டில் இருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள், நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட 50 நாட்டில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போனா
இந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு பெரிய சக்தியை உண்டாக்கும்னு நினச்சி பாருங்கள். அது ஏற்படுத்தும் விளைவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆத்மார்த்தமாக இதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க, திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிச்சு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க, பணத்தட்டுப்பாட்டோடு இருக்காங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, வேலை கிடைக்காமல் இருக்காங்க. குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வைத்துட்டு எத்தனையோ பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் இல்லாமல், அதாவது ஆண் துணை இல்லாமல் எத்தனையோ சகோதரிகள் தனியாக அவங்களோட குழந்தைகளை வளர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்த புண்ணியம் சேரும். அதனால் அடுத்த ஒரு 2 நிமிஷம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனை யாருக்காவது ஒருத்தருக்காவது அவங்க சந்தோஷப்படும் வகையில் அவங்க நன்றி சொல்கிற அந்த நிகழ்வை நிகழ்த்தும். இது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கும் தான், நீங்களும் நல்லபடியாக சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இன்னும் 48 மணி நேரத்தில் அதற்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இது நடக்கும். நம்ம நம்பிக்கையோடு அனைவரும் ஒன்றா இணைந்து இந்த பதிவோட இறுதி 2 நிமிடத்தில் பிரார்த்தனை செய்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். சாய் கேட்டுட்ருக்காரு. நம்ம பதிவுகள் ஒவ்வொன்றையும் சாய் கேட்டுட்ருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் அது ஆத்மார்த்தமாக தெரியும். அந்த நம்பிக்கையோடு இப்போ ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.